ஹாய் கைஸ். இந்த வீடியோல நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இன் ஜாவா வித் சேம் நேம் as கிளாஸ் நேமு. அப்புறம் கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து எந்த ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். இப்போ வந்து நம்ம கோடில் கன்ஸ்ட்ரக்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து சேம் நேம் as கிளாஸ் நேம் இருக்கணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு பர்சன் அப்படின்னு நேம் இருக்கணும். அப்புறம் மெத்தட் மாதிரியே இந்த ப்ராக்கெட்டை கொடுத்துடலாம். அப்புறம் அதுக்குள்ளே நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹெலோ ஃப்ரம் பர்சன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது கால் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த நியூ பர்சன் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஹீப் மெமரிக்குள்ளே ஒரு நியூ ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது. அப்புறம் இந்த பர்சன்ன்ற கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ கோடை ரன் பண்ணோன்னா ஹெலோ ஃப்ரம் பர்சன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணும்போது கால் ஆகும். இப்போ வந்து நம்ம பர்சன்ன்ற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணதுனால இந்த பர்சன்ன்ற இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டரை நம்ம நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எந்த பேராமீட்டர்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஒருவேளை நம்ம எந்த கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ணலன்னா ஜாவாவே டிஃபால்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிடும். அதோட பேர் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கோடை கம்பைல் பண்ணேன்னா பைட் கோடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். Alt F12 அமுக்கி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பர்சன் கிளாஸை வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பைட் கோடு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. அந்த பைட் கோடை வந்து டீகம்பைல் பண்ணி நம்மளுக்கு இன்டெலிஜே கொடுத்துருக்கு. ஸோ இந்த பைட் கோடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனுன்ற கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஜாவாவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணியிருக்கு. இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் நேம்ன்ற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மெயின் மெத்தட்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேமை வந்து செட் பண்ணிடுறேன், ராபின் அப்படின்னு. பட் இந்த மாதிரி செட் பண்ணாமல் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போவே நம்ம வந்து வேல்யூவை செட் பண்ணோன்னா நம்ம வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து சேம் as கிளாஸ் நேமாக இருக்கணும். அப்புறம் இதுக்குள்ளே வந்து நம்ம பேராமீட்டர்ஸை வந்து டிஃபைன் பண்ணிடணும். ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே வந்து திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு செட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இங்கே பர்சன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறப்போமே நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணிடலாம், ராபின் அப்படின்னு. இப்போ நான் பர்சன் 1ஓட நேமை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ராபின் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணியிருக்கனால ஜாவா வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணுற நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து க்ரியேட் பண்ணாது. ஸோ நான் வந்து இப்போ person2 இஸ் ஈக்குவல் டு நியூ பர்சன் அப்படின்னு கொடுத்தேன்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். ஏன்னா ஜாவா டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணுற நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து க்ரியேட் பண்ணாது. நம்ம வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரை வந்து க்ரியேட் பண்ணோன்னா அதை வந்து நான் இப்போ கம்பைல் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம இந்த பர்சன் டாட் கிளாஸில் போய் பார்த்தோம்னா வெறும் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் இருக்கும். நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுவுமே இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இதை கால் பண்ணுறப்போ எரர் கொடுக்குது. ஸோ நம்ம ஒரு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த எரர் வந்து போயிடும். இப்போ நான் கோடை ரன் பண்ணேன்னா ராபின் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஹலோ மச்சீஸ் அப்படின்றதும் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பர்சன் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஹீப் மெமரிக்குள்ளே வந்து ஒரு பர்சன் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். இதுக்குள்ளே வந்து திஸ் கீவேர்டு வந்து இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ நான் திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா நேம் வந்து ராபின் அப்படின்னு செட் ஆயிரும். ஏன்னா இந்த நேம் பேராமீட்டரோட வேல்யூ வந்து ராபின்னு இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே ராபின் அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து ராபின் அப்படின்னு செட் பண்ணிடுறோம் இங்கே. நெக்ஸ்ட்டு நான் நியூ பர்சன் அப்படின்னு இன்னொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். நேம் வந்து டிஃபால்ட் வேல்யூக்கு வந்து செட் ஆயிரும் எம்டி ஸ்ட்ரிங்குக்கு. அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ ஹலோ மச்சீஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேமு பட் பேராமீட்டர் லிஸ்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.